இதோ உதவி. அதிக நம்பிக்கையின் அற்புதமான சக்தி. உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் ஹார்வர்டில் கற்பித்தபடி, ஒருவரின் இறுதி சாதனைகள் மற்றும் இலக்கு சாதனைகளில் உளவியலாளர் ஜேம்ஸ் அதிக நம்பிக்கைகள் என்று அழைத்ததை அனைவரும் அறிவர். இது உங்கள் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆழமான உளவியல் முறையாகும். இதை முழுமையாக படிக்குமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன். பல நூற்றாண்டுகளாக மதம் மற்றும் தத்துவத்தின் வெளிப்படையான முடிவையும், அறிவியல் மற்றும் உளவியலார் அதன் நவீன உறுதிப்படுத்தலையும் மீண்டும் உறுதிப்படுத்தும் வில்லியம் ஜேம்ஸ் தான் இதை திட்டவட்டமாகவும் சுருக்கமாகவும் கூறினார். நம்பிக்கை உண்மையான உண்மையை உருவாக்குகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக சிறந்த சிந்தனையாளர்களால் வந்த முடிவை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த தெளிவான சுருக்கமான அறிக்கை நம் ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் தட்டி எழுப்புவதில் மூலக்கல்லாக இருக்க வேண்டும். நம்பிக்கை உண்மையான உண்மையை உருவாக்குகிறது. ஆனால் உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸின் புத்திசாலித்தனமான மனம் இன்னும் சிலவற்றை சேர்த்தது. அதற்கு மனிதகுலம் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்க முடியும். அவர் மிக நம்பிக்கையின் உளவியல் சக்தியைச் சேர்த்தார். அதிகப்படியான நம்பிக்கையின் தேவை வெளிப்படையானது. பெரும்பாலான மக்களால் தற்போதைய ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்து தொடங்கி சாதனையின் உச்சத்திற்கு உயர முடியும் என்பதை நம்ப முடியவில்லை. பலர் அவர்கள் ஏழைகளாக இருப்பதால் அவர்கள் வறுமைக்கு ஆளாகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். தங்கள் சொந்த சிந்தனை மற்றும் முயற்சியின் விளைவாக அவர்கள் பணக்காரர்களாக முடியும் என்று அவர்களால் நம்ப முடியாது அல்லது நம்பவில்லை. அவர்கள் ஏழைகளாக நினைக்கிறார்கள், அதனால் அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அவர்களின் குழந்தைகள் வறுமையில் பிறந்து வளர்க்கப்படுகிறார்கள். அது அவர்களின் வாழ்க்கை முறை, அதனால் அது அவர்களின் வாழ்க்கையாகிறது. மேலும் அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையும் அவர்களின் குழந்தைகளின் குழந்தைகளும் ஆகின்றன. இவ்வாறு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் வறுமையிலிருந்து எழுந்து பணக்காரர்களாகவோ அல்லது பிரபலமாகவோ அல்லது அவர்கள் விரும்பும் எதுவாகவோ மாறலாம் என்ற நம்பிக்கையால் உடைக்கப்படும் வரை பழமையான வறுமை சுழற்சி தொடர்கிறது. மிகவும் மேம்பட்ட கல்வியை பெற்று மனிதகுலத்தின் தலைவர்களாகவும் பயனாளிகளாகவும் மாற முடியும் என்று நம்ப முடியாத கல்வியறிவற்றவர்களுக்கும் இதே போன்ற உதாரணத்தை பயன்படுத்தலாம். இதே மாதிரியான உதாரணத்தை தங்கள் சூழ்நிலையை பெரிதும் மேம்படுத்த முடியும், செல்வம், புகழ், அதிகாரம் ஆகியவற்றை அடைய முடியும், வாழ்க்கையில் சில சிறந்த இலக்கை அடைய முடியும் என்று நம்ப முடியாத மக்களின் பல்வேறு வகையான மற்றும் நிலைமைகளை விவரிக்க பயன்படுத்தலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முன்னேற்றம் இல்லாதது முதலில் நம்பிக்கையின்மையால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். நம் காலத்தின் மிகப்பெரிய சோகம் நமக்கு முந்தைய அனைத்து தலைமுறையினருக்கும் இருந்தது போல பெரும்பாலான மக்கள் உண்மையில் முழுமையான உறுதியுடனும் ஒப்பீட்டளவில் எளிதாகவும் செய்யக்கூடியதைச் செய்ய முடியும் என்று நம்புவதில்லை. வாழ்க்கையில் அவர்கள் விரும்பும் எதையும் பெறுவார்கள். தங்களைப் பற்றி கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கும் மக்களிடமும் கூட அவர்களின் நம்பிக்கை மிகவும் பலவீனமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருப்பதால் பெரிதும் ஊக்கமளிக்கும் முடிவுகளை அடைய முடியாது. எனவே விரைவாக வெளியேறுபவர்கள் வெளியேறுகிறார்கள். மற்றவர்கள் சாதாரணமான முடிவுகளை மட்டுமே அடைகிறார்கள். பலவீனமான நிச்சயமற்ற நம்பிக்கைக்கு என்ன மருந்து? அதிக நம்பிக்கை. இந்த அதிக நம்பிக்கை மந்திரம் என்ன? அதிக நம்பிக்கை என்பது உங்கள் தற்போதைய நிலைமைகள் நியாயப்படுத்துவதை விட அதிகமாக நீங்கள் சாதிப்பீர்கள் என்று தீவிரமாக நம்புவதாகும். நீங்கள் எப்படி அதிகமாக நம்புகிறீர்கள்? இதோ உதவி. 1. உங்கள் நிகழ்காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. 2. உங்கள் நிகழ்காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது என்பதால் நீங்கள் இப்போது நம்புவதை விட அதிகமாக சாதிப்பீர்கள் என்று நீங்கள் அதிகமாக நம்பக்கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. 3. எனவே
உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவதில் நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக இருப்பீர்கள் என்று நீங்கள் அதிகமாக நம்ப வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை இலக்கு பெரியதாகவும் சிறந்ததாகவும் மிகவும் தகுதியானதாகவும் மாறும். 4. மிகை நம்பிக்கையின் நுட்பம் உண்மையில் உங்களை விட்டுவிடுவது. முழு முயற்சியும் செய்யுங்கள். கொஞ்சம் அதிகமாக நம்பாதீர்கள், ஆனால் பெரியதாக நம்புங்கள். உங்கள் கற்பனையின் எல்லை வரை அதிகமாக நம்புங்கள். 5. உங்கள் மிகை நம்பிக்கை சாத்தியமற்ற கனவில் இருந்து நனவான எதிர்காலமாக மாறுவதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது மீண்டும் செயல்பாட்டில் உள்ள எங்கள் நம்பகமான நிலைத்தன்மை விதி. நிலைத்தன்மை விதி: நீங்கள் உண்மையில் சாதிப்பது நீங்கள் நம்புவதைப் போலவோ அல்லது அதிகமாக நம்புவதைப் போலவோ, அதேபோல் நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அது நிலைத்தன்மையுடன் இருக்கும் என்பதையும் உறுதி செய்கிறது. இது ஒரு வாழ்க்கை விதி. அது வேறுவிதமாக இருக்க முடியாது. நீங்கள் அதைச் சார்ந்து இருக்கலாம்.